இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வீரன். அத்தியாயம் 94. அந்த அறையின் சூழல் வெளிப்புறத்திற்கு அமைதியாக தெரிந்தாலும் ஆதித்யாவின் மனதிற்குள் ஒரு பெரும் எரிமலை வெடிப்பதற்கு தயாராகி கொண்டிருந்தது. அவன் கண்கள் அந்த அறையின் அமைப்பை மீண்டும் ஒருமுறை அளவிட்டன. எதிரே 2 அடி உயரமான மேடையில் வெளிவான நட்சத்திர நகரத்தின் மூத்தவரும் இளவரசி சுமித்ராவும் கம்பீரமாக அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு கீழே ஒரு சாதாரண பணியாளனைப் போல தரையோடு தரையாக அமைக்கப்பட்டிருந்த இருக்கையில் தானும் தளபதி சிக்கண்டனும் அமர்த்தப்பட்டிருந்ததை ஆதித்யா கவனித்தான். பழைய நினைவுகள் அவனுள் கிளர்ந்தெழுந்தன. தனது சிறுவயதில் மாயமந்திர கலைகளை கற்க சென்ற இடத்தில் இதே போலத்தான் அவன் நடத்தப்பட்டான். திறமை இருந்தும் அந்தஸ்து இல்லை என்பதற்காக ஓரங்கட்டப்பட்ட அந்த நாட்களின் வலி அவனுள் இன்னும் மிச்சம் இருந்தது. என்னை இப்படி அமர்த்த கூடாது. நான் யார்? இவர்களின் உயிரை காப்பாற்ற வந்த ஒரு மருத்துவன். ஆபத்தான பனிப்பொழிவையும் அரக்கர்களையும் தாண்டி இவர்களுக்காக உதவி செய்ய வந்த ஒரு விருந்தினர். ஆனால் இவர்கள் என்னை நடத்தும் விதம் ஏதோ நான் இவர்களிடம் பிச்சை கேட்க வந்தவன் போல அல்லவா இருக்கிறது? ஆதித்யாவின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவன் முதியவரிடம் கூறிய முதல் நிபந்தனையே தன்னை மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்பதுதான். ஆனால் அந்த நிபந்தனை இப்போது காற்றில் பறக்க விடப்பட்டிருந்தது. இது அவமதிப்பு. நான் இன்னும் அதிகமாக சாப்பிடும் பொழுது எவ்வளவு மோசமாக நடந்து கொள்வார்கள். ஆதித்யா பணக்குள் முணுமுணுத்தான். அவனது உடலிலிருந்து மெல்லிய அனல் வெளிப்படுவதை அருகிலிருந்த சிக்கண்டன் உணர்ந்தான். ஆதித்யாவின் முகம் மாறுவதை கண்ட சிக்கண்டன் பதறினான். அவன் மெதுவாக ஆதித்யாவின் கையை பற்றினான். மருத்துவரே, சாந்தமடையுங்கள். எதற்காக கோபப்படுகிறீர்கள்? இவர்கள் அரச குடும்பத்தினர். இது அவர்களின் வழக்கம். தயவு செய்து இதை மனதில் கொள்ளாதீர்கள். எங்கள் மக்களின் உயிர் உங்கள் கையில்தான் இருக்கிறது. அவர்கள் என்ன செய்தாலும் எனக்காகவும் என் மக்களுக்காகவும் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சும் குரலில் கூறினான். ஆதித்யா சிக்கண்டனை திரும்பி பார்த்தான். அந்த பார்வையில் இருந்த தீவிரம் சிக்கண்டனை உறைய வைத்தது. பிறகு அவன் பார்வை மேடையில் அமர்ந்திருந்த சுமித்ராவின் மீது படிந்தது. அவள் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. நிச்சயம் இது இவளுடைய வேலையாகத்தான் இருக்கும். அந்த முதியவரின் முகமும் சரியில்லை. அப்படியென்றால் அவள் கட்டாயப்படுத்திதான் அவரிடம் இவ்வாறு செய்ய சொல்லியிருக்கிறாள் என்று எண்ணினான். இருப்பினும் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்ள மாட்டார். ஆனால் இவள் என்னை அவமானப்படுத்த வேண்டுமென்றே இதை திட்டமிட்டு இருக்கிறாள். என்னிடம் உதவி கேட்டு வந்தவள் இப்போது என்னை காலடியில் அமர வைத்திருக்கிறாள். சரி, ஆட்டம் இப்போதானே ஆரம்பித்து இருக்கிறது. ஆதித்யா தனக்குள் வஞ்சகமாக சிரித்துக் கொண்டான். அவன் எதுவும் பேசாமல் தனக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்த உணவின் முன் சென்று அமர்ந்தான். அவனுக்கு நேர் எதிரே சிக்கண்டனும் அமர்ந்தான். மேடையில் இருந்த முதியவர் தன் இறுக்கமான முகத்தை வைத்துக்கொண்டே பேசினார். மருத்துவர் அவர்களே, எங்களின் அழைப்பை ஏற்று எங்களின் நகருக்கு வர சம்மதித்ததற்கு மிகவும் நன்றி. வாருங்கள், உணவருந்தலாம். உங்களுக்கு பிடித்ததை தயங்காமல் கேளுங்கள். முதியவர் ஒரு வாய் உணவை எடுத்து வாயில் வைக்க போனார். அந்த தருணத்திற்காகவே காத்திருந்த ஆதித்யா இடி முழங்குவது போல ஒரு குரலில் கூறினான், உங்க பேத்தி வேணும். அந்த வார்த்தைகள் அறையின் நிசப்தத்தை கிழித்தெறிந்தன. சாப்பிட்டுக் கொண்டிருந்த சிக்கண்டன் அந்த வார்த்தைகளை கேட்டதும் அதிர்ச்சியில் வாயிலிருந்த உணவை தூ என்று வெளியே துப்பினான். அவனது கண்கள் பயத்தில் விரிந்தன. அவன் மாறி மாறி ஆதித்யாவையும் முதியவரையும் பார்த்தான். முதியவரின் கை அப்படியே அந்தரத்தில் நின்றது. வாய்க்கு அருகில் கொண்டு சென்ற உணவு வாய் சென்று அடையவில்லை. அவரது முகம் கோபத்தில் செக்க சிவந்தது. சுமித்ரா உறைந்து போய் உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. என்ன கூறுகிறீர்கள் மருத்துவரே? முதியவரின் குரலில் நடுக்கமும் கோபமும் கலந்திருந்தது. ஆதித்யா எந்தவித சலனமும் இல்லாமல் தன் முன்னால் வைக்கப்பட்டிருந்த குடுவையிலிருந்து நீரை எடுத்து பருகினான். அந்த நிதானம் அவர்களை இன்னும் பதற்றப்படுத்தியது. ஒரு மிடற நீரை வழங்கியவன் அவர்களை பார்த்து நிமிர்ந்தான். நான் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் முதியவரே. நான் உங்களது பேத்தியை எனது சிஷ்யாக கேட்கிறேன். அந்த வார்த்தை சுமித்ராவின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. எனது சிஷ்யாவா? யாரை பார்த்து என்ன கேட்கிறாய்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னையே உனக்கு அடிப்படையை கேட்பாய்? நான் வெளிவான நட்சத்திர நகரத்தின் இளவரசி. ஒரு சாதாரண மதியத்தை வைத்தியனான உனக்கு நான் சிஷ்யாக வருவதா? நினைப்புத்தான் பிழைப்பை கெடுக்கும் என்பார்கள். அது உனக்குத்தான் பொருந்தும். அவள் மூச்சு வாங்கும் அளவுக்கு கத்தினாள். ஆனால் ஆதித்யா அவளை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. அவன் பார்வை முதியவரின் மீதே நிலை நின்றது. நிறுத்த சுமித்ரா,
முதியவர் கையை உயர்த்தி அவளை அடக்கினார். பிறகு ஆதித்யாவை பார்த்து, மருத்துவரே, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று உங்களுக்கு புரிகிறதா? இது சாத்தியமா என்று கேட்டார். ஆதித்யா புன்னகைத்தான். முதியவரே, நீங்கள் எனக்கு 3 வாக்குறுதிகள் கொடுத்தீர்கள், நினைவிருக்கிறதா? அதில் 2 வாக்குறுதிகளை ஏற்கனவே நிறைவேற்றிவிட்டீர்கள். 3வது, நான் என்ன கேட்டாலும் அது உங்கள் சக்திக்கு உட்பட்டதாக இருந்தால் மறுக்காமல் தருவதாக சத்தியம் செய்தீர்கள். இப்போது நீங்களே அந்த சத்தியத்தை மீறலாமா? அரச பரம்பரையில் வந்தவர்கள் வாக்கை மீறுவது அழகுவில்லையே. முதியவர் ஆதித்யாவின் வார்த்தை கணங்களால் நிலை குலைந்து போனார். அவர் வாயடைத்து போனார். தான் அவசரப்பட்டு கொடுத்த வாக்குறுதி இப்படி தன் கழுத்தையே நெரிக்கும் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. அவர் திருதிருவென்று விழித்தார். அடக்கடவுளே, இவன் இப்படி ஒரு கோரிக்கையை வைப்பான் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. இவன் சாதாரண ஆள் இல்லை, மிகவும் தந்திரமானவன். அவர் சுமித்ராவை திரும்பி பார்த்தார். அவரது பார்வையில் கோபமும் இயலாமையும் கலந்திருந்தது. ஆரம்பத்திலேயே நான் உன்னிடம் கூறினேன், சுமித்ரா, உன்னை விட திறமையானவர்களிடம் வீண் போட்டி வைத்துக் கொள்ளாத என்று. நீ கேட்கவில்லை. இப்போது பார் என்ன நிலைமை வந்துவிட்டது. சுமித்ரா தனது தாத்தாவின் கண்களில் தெரிந்த அந்த தோல்வியை புரிந்து கொண்டாள். அவளுக்கு பதற்றம் தொற்றிக் கொண்டது. தாத்தா, வேண்டாம் தாத்தா, இதற்கு மட்டும் ஒப்புக்கொள்ளாதீர்கள். இவன் என்னை பழிவாங்க பார்க்கிறான், தயவு செய்து மறுத்து விடுங்கள் என்று கெஞ்சினாள். ஆதித்யா தம் தட்டில் இருந்த ஒரு உருண்டை உணவை கையில் எடுத்தான். அதை வாய் அருகே கொண்டு சென்றவன் அப்படியே நிறுத்தினான். முதியவரே, நீங்கள் சொல்லும் பதிலில்தான் இருக்கிறது நான் இந்த உணவை சாப்பிடலாமா வேண்டாமா என்பது. நான் சாப்பிடவில்லை என்றால் என் பயணம் இங்கேயே முடிந்துவிடும். அது மட்டுமில்ல, உங்கள் நகரின் உயிரும். அந்த மிரட்டல் சிக்கண்டனையும் நிலை குலைந்து விட்டது. அவன் தலையிட நினைத்தான், ஆனால் அவனால் முடியவில்லை. ஏனென்றால் இது ஆதித்யாவுக்கும் முதியவருக்கும் இடையிலான வாக்குறுதி போர். இதில் 3வது ஆள் நுழைய இடமில்லை. அவன் முதியவர் என்ன சொல்லப் போகிறார் என்று திகிலுடன் பார்த்து கொண்டிருந்தான். முதியவர் சிறிது நேரம் கண்களை மூடி யோசித்தார். வெளிவான நட்சத்திர நகரத்தின் எதிர்காலம், அவரது மகனின் உயிர், மக்களின் நம்பிக்கை, இவை அனைத்தும் ஒரு தராசு தட்டிலும் அவரது பேத்தியின் கௌரவம் மறுதட்டிலும் இருந்தது. இறுதியில் மக்களின் நலனே வென்றது. அவர் பெருமூச்சு விட்டார். சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். இன்று முதல் என் பேத்தி சுமித்ரா உங்களது சிஷ்யையாக இருப்பாள். ஆதித்யா சத்தமாக சிரித்தான். அந்த சிரிப்பில் ஒரு வெற்றி முழக்கம் இருந்தது. இதை நீங்கள் உறுதியாகத்தான் சொல்கிறீர்களா? பிறகு இதில் யாரும் குறுக்கிட மாட்டார்களே? அரச குடும்பத்து ஆணவம் இதில் தலையிடாதே என்றான். நிச்சயமாக யாரும் இதில் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டார்கள். அவளும் மறுக்க மாட்டாள். இதற்கு நான் உத்தரவாதம் என முதியவர் பல்லை கடித்துக் கொண்டு தலை குனிந்தவாறு கூறினார். அப்படியா? மிகவும் மகிழ்ச்சி என்ற ஆதித்யா திடீரென தன் குரலை உயர்த்தினான். அவன் பார்வை சுமித்ராவின் மீது பாய்ந்தது. ஏய் சிஷ்யை, இன்னும் ஏன் மேலே அமர்ந்திருக்கிறாய்? குரு கீழே அமர்ந்திருக்கும் போது சிஷ்யை மட்டும் மேலே அமர்வதா? இதுதான் நீ கற்றுக்கொண்ட ஒழுக்கமா? இது குரு துரோகம் அல்லவா? மரியாதையாக எழுந்து இங்கே கீழே வா. அந்த குரலில் இருந்த அதிகாரம் சுமித்ராவை நடுங்கச் செய்தது. ஒரு நிமிடம் அவள் மிரண்டு போனாள். இதுவரை யாரும் அவளை இப்படி அதட்டியதில்லை. முதியவர் கூட அதிர்ந்து போனார். இவன் பார்க்க சாதுவான மருத்துவன் போல திரிந்தான். ஆனால் இப்போது இவன் நடந்து அவள்வதை பார்த்தால் இவன் உள்ளே ஏதோ ஒரு அரக்க குணம் ஒளிந்திருக்கிறது போல் தெரிகிறதே. அவசரப்பட்டு என் பேத்தியை இவனிடம் ஒப்படைத்து விட்டேனோ? நல்லவன் என்று நினைத்து ஒரு விசப்பாம்பிடம் என் குடும்பத்தை மாட்டிவிட்டு விட்டேனோ என அவரது மனம் பதறியது. சுமித்ரா அழுதுவிடும் நிலையில் தாத்தாவை பார்த்தாள். தாத்தா. அவர் அவளை பார்க்க திராணியற்று வேறு பக்கம் திரும்பிக் கொண்டார். சுமித்ரா, இன்று முதல் அவர் நம் நகரில் இருக்கும் வரை நீ அவருடைய சிஷ்யை. அவர் உனது குரு. அவர் என்ன சொன்னாலும் அதற்கு மறுபேச்சின்றி அடிபணிந்து நடப்பதே உனது கடமை. இது என் ஆணை என்று உடைந்த குரலில் கூறினார். வேறு வழியில்லை என்பதை உணர்ந்த சுமித்ரா கண்களில் நீர் தழும்ப அந்த மேடையிலிருந்து மெதுவாக இறங்கி வந்தாள். ஒவ்வொரு அடியும் அவளுக்கு நரக வேதனையாக இருந்தது. அவள் ஆதித்யாவின் அருகில் வந்து தயங்கி நின்றாள். டெக் டெக் டெக். ஆதித்யா தன் கையில் இருந்த காலி டம்ளரை தட்டில் வேகமாக தட்டினான். என்ன பார்த்து கொண்டே நிற்கிறாய்? குருவுக்கு தாகம் எடுக்கிறது என்று தெரியவில்லையா? வந்து எனக்கு தேநீரை ஊற்று என்று கத்தினான். சுமித்ராவின் முகம் பயத்தில் வெளிரி போனது. என் நிலைமை இப்படி மாறுமென்று நான் கனவிலும் நினைக்கவில்லையே. ஒரு பணியாளையைப் போல இவனுக்கு நான் வேலை செய்வதா? அவள் நடுங்கும் கைகளுடன் தேநீர் குடுவையை எடுத்தாள். ஆதித்யாவின் அருகே மண்டியிட்டு அமர்ந்து அவனது டம்ளரில் தேநீரை ஊற்றினாள்.
தேநீர் ஊற்றும்போது அவளது கைகள் நடுங்கியதில் சில துளிகள் வெளியே சிந்தன. ஆதித்யா அவளை கூர்மையாக பார்த்து கொண்டே மனதிற்குள் நினைத்தான். நீ இப்படித்தானே மற்றவர்களை நடத்தியிருப்பாய். உனக்கு கீழே இருப்பவர்களை புழு பூச்சிகளைப் போல நினைத்திருப்பாய். இப்போது அனுபவிஸ். நான் இருக்கும் வரை உனக்கு திமிரை அடக்கி பாடத்தை புகட்டாமல் விடமாட்டேன். அவன் தேநீரை பருகிவிட்டு உணவை சாப்பிடத் தொடங்கினான். அவன் சாப்பிட்டு முடிக்கும் வரை சுமத்ரா அங்கேயே மண்டியிட்டு அமர்ந்து அவனுக்கு பரிமாற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாள். ஒருவாய் உணவை எடுத்து வாயில் வைத்த ஆதித்யா முகத்தை சுளித்தான். அவன் சுமத்ராவை பார்த்தான். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவள் வாய் திறந்து அழவில்லை. ஆதித்யா நக்கலாக சொன்னான், உணவு ஏன் இவ்வளவு உப்பாக இருக்கிறது? ஓ, உனது கண்ணீர் உணவில் பட்டு எனக்கு உப்புச்சுவை அதிகமாக தெரிகிறதோ? அழுவதை நிறுத்து பெண்ணே. குருவின் முன் அமர்ந்து அழுவது அபசகுணன். அந்த வார்த்தைகள் சுமத்ராவின் இதயத்தை கிழித்தன. அவமானத்தால் அவள் குறுகி போனாள். தளபதி சிகண்டன் இந்த நாடகத்தை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு அந்த இடமே 2 மாபெரும் சூறாவளிகள் மோதிக்கொள்வது போல தோன்றியது. சுமத்ரா யாருக்கும் கட்டுப்படாத அடங்காத காட்டாறு. அவளை சில நிமிடங்களில் ஒரு சிறு ஓடை போல அடக்கிவிட்டானே இந்த ஆதித்யா. இவன் சாதாரண ஆள் இல்லை. அதே நேரம் முதியவரின் மனதில் ஒரு புதிய பயம் தொற்றிக் கொண்டது. இவன் என் பேத்தியை என்ன பாடுபடுப்பப் போகிறானோ? இவனது மருத்துவமும் இப்படித்தான் இருக்குமா? அல்லது இது இவனது தனிப்பட்ட பழிவாங்கலா என அவரது மனம் பதறியது. ஆதித்யா தன் கடைசி வாய் உணவை உண்டு முடித்துவிட்டு கைகளை கழுவினான். பிறகு சுமத்ராவை பார்த்து, நாளை காலை என் அறைக்கு வந்துவிடு. உனக்கான முதல் பாடம் அங்கே காத்திருக்கிறது என்று கூறிவிட்டு கம்பீரமாக எழுந்து சென்றான். சுமத்ரா அங்கேயே சிலையாக அமர்ந்திருந்தாள். அவளது கண்ணீரில் அவளது ஆணவம் மெல்ல கரைந்து கொண்டிருந்தது. ஆதித்யா கம்பீரமாக எழுந்து தன் அறையை நோக்கி சென்றதை அமர்ந்த இடத்திலிருந்து வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் இளவரசி சுமத்ரா. அவனது நிதானமும் அதிகாரமும் கலந்த அடக்குமுறை அவள் தன் வாழ்நாளில் அனுபவித்திராத ஒரு பேரவமானத்தை கொடுத்திருந்தது. அவளது கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் இப்போது உலர்ந்து அந்த கண்ணீருக்கு பின்னால் ஒரு கொடூரமான ஆத்திரம் புதைந்திருந்தது. அவள் இடிந்த சுவர் போல அப்படியே அமர்ந்திருக்க முதியவரும் தளபதி சிகண்டனும் மெல்லிய அச்சத்துடன் அவளை பார்த்து கொண்டிருந்தனர். சுமத்ரா ஆதித்யாவின் நிழல் முற்றிலுமாக மறையும் வரை காத்திருந்தாள். பிறகு ஒரு பேரிடியைப் போல அவள் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து வேகமாக எழுந்தாள். அவளது முகத்தில் இருந்த வலி இப்போது பேரழிவின் கோபமாக மாறியிருந்தது. அவளது வலது கைகள் மெதுவாக சுருண்டு அசுர பலத்துடன் ஓங்கி ஆதித்யா அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த இடத்தின் மீது இறங்கியது. டகலடன்! அந்த சத்தம் சாதாரண அரைச்சுவரை பிளக்கும் சத்தத்தை விட பல மடங்கு பயங்கரமாக இருந்தது. அவள் குத்திய இடம் உடனடியாக பிளவுபட்டு ஒரு சிறு பள்ளத்தாக்கு போல ஆனது. சிதைந்த இருக்கையும் மேசையும் மீதமிருந்த உணவுப் பொருட்களும் ஆங்காரமாக வெடித்து சிதறி அறையின் 4 திசைகளிலும் காற்றில் பறந்தன. முதியவர் ஒரு வாய் உணவு கூட இன்னும் வைக்கவில்லை. தளபதியும் பயத்தில் உறைந்து போய் அப்படியே அமர்ந்திருந்தான். சுமத்ராவின் ஆத்திரம் அங்கு இருந்தவர்கள் அனைவரையும் அச்சத்தில் ஆழ்த்தியது. யாருமே வாய் திறந்து பேச துணியவில்லை. அவள் ஒரு வார்த்தை பேசாமல் தன் ஆடையின் மீது படிந்திருந்த தூசியை தட்டிவிட்டு ஆக்ரோஷமான விழிகளுடன் தன் அறைக்கு சென்றாள். வெளியே சென்ற ஆதித்யா மெல்லியதாய் சிரித்து கொண்டான். உன் ஆத்திரம் இவ்வளவுதானா சுமத்ரா? இது ஒரு நல்ல ஆரம்பம். நாளை உனக்கான பாடம் இன்னும் கடுமையாக இருக்கும். ஆதித்யா தன் அறைக்குள் சென்று கதவை தாழிக்கினான். அப்போது அவனது மனதில் டிராகன் பீஸ்டின் குரல் ஒலித்தது. ஆதித்யா, உன்னோடு பேச வேண்டும். உடனே. என்னிடம் பேச வேண்டுமா? இப்போது இந்த நேரத்திலா? ஆம், இங்குள்ள நிலைமைகள் மிகவும் மோசமடைந்து கொண்டிருக்கின்றன. விரைவாக வா. ஆதித்யா ஒரு சிறு பெருமூச்சுடன் தயாரானான். அவன் விரைவில் தியானத்தில் ஆழ்ந்து தனது ஆன்மீக ஆத்ம உலகிற்குள் நுழைந்தான். அங்கே பிரம்மாண்டமான ஆன்மீக உலகில் டிராகன் பீஸ்ட் மிகுந்த தீவிரத்துடன் காத்திருந்தது. தொடரும்.